அன்பார்ந்த மை வீத்ரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, இப்போ கொஞ்சம் பேர் திரும்ப திரும்ப நம் நிறுவனத்தின் செயல் திரும்ப சொல்ற குற்றச்சாட்டு என்ன? எம்எல்எம், இது எம்எல்எம் ஸ்கீம், பான்சி ஸ்கீம், செயின் ஸ்கீம், அப்படியே வந்து ஒன் பை ஒன்னா போய் காணாம போயிடுவாங்க. ஆரம்பத்தில் வரவனுக்கு பெருசா கிடைக்கும், கடைசியில் ஒண்ணுமே கிடைக்காது சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த எல்லா சேனலுமே அழுத்தி பதிவு பண்றாங்க. இது எம்எல்எம் 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 சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்எல்எம் உடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் போய் நம்ம மாட்டிக்கணும். எந்த கான்செப்டோ எந்த கம்பெனி பேர் சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்த்த மாட்டி விடணும். இப்படி மாட்டி விட்டா நம்ம தப்பிச்சுக்குவோம். ஒரு லெவலுக்கு மேல நம்மளுக்கு கீழே வந்து மாட்டினா பார்த்தியா, அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பேர்த்த மாட்டி விட்டு அவங்க தப்பிச்சா மேல கூட காசு வரும். இப்படி காசு சம்பாதிச்சவன் கொஞ்சம் பேர் இருப்பான், தப்பிச்சவன் ஜாஸ்தியா இருப்பான், மாட்டினவன் எக்கச்சக்கமா இருப்பான். அதுக்கு மேல வந்தவனுக்கு யாரை மாட்டி விடுறது தெரியாத போது அவனும் திருத்து முடிப்பான். ஸோ இந்த எம்எல்எம்ல கடந்த காலம் கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய லெவல்ல அனுபவம் கிடைச்சது, கொஞ்சம் பேத்துக்கு ஆதாயம் கிடைச்சது, பல பேத்துக்கு அவமானம் கிடைச்சது. அதனால இண்டஸ்ட்ரினாலே பயப்படுறாங்க. போய் என்னால் செய்ய முடியாதுப்பா, இந்த ஆள் பிடிக்கிற வேலை என்னால் செய்ய முடியாது சொல்லிட்டு பல பேர் தயங்கி நிற்கிற ஒரு ஃபீல்டா இந்த இண்டஸ்ட்ரி மாறி ஒரு இரண்டாம் தர பிசினஸ் அளவுக்கு போயிட்டு எனக்கு வேண்டாம்ப்பா, ஐயோ நான் செய்ய மாட்டான்ப்பா சொல்ற அளவுக்கு மக்கள் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேலே வெறுத்து இருக்கிற அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேல ஒரு கெட்ட பேர் உருவாயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எம்எல்எம் இருக்கிற பிரச்சனையில ஒண்ணு நான் மறுக்கல. ஆனா இந்த எம்எல்எம் சிஸ்டத்துக்கும் நம்முடைய மை வீத்திற்கும் என்ன சம்பந்தம்? வெரி சிம்பிள். நம்ம கம்பெனியில ஒரு நபர் ஜாயின் பண்ணணும்னு சொன்னா ஃப்ரீ தானே. ஸோ எம்எல்எம்ல ஃப்ரீயா சேர முடியுமா? சில கம்பெனி ஃப்ரீயா சேர்த்துறாங்க, இல்லைன்னு சொல்ல. மேக்ஸிமம் கம்பெனி சார்ஜ் தான், ஏதோ ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு தான் உள்ளே ஜாயின் பண்ணணும். பட் நம்ம கம்பெனியில் 100% ஃப்ரீ. சேர்ந்தாலும் ஃப்ரீ, சேர்த்துனாலும் ஃப்ரீ. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ஒருத்தர் ஃப்ரீயா ஜாயின் பண்ணிட்டார். இந்த ஜாயின் பண்ணுறது பேர் ஓப்பனிங் மெம்பர். ஒரு ஓப்பனிங் மெம்பர் வந்தவர் ஒவ்வொரு நாளுமே நம்ம ஆப்ல ஒரு வீடியோ வரும். மேக்ஸிமம் நான் தான் வந்து பேசுவேன். அந்த வீடியோவை அவர் பார்ப்பார். பார்க்கறதா வேண்டாமா அது அவர் விருப்பம். இஷ்டம்னா பார்க்கலாம். ஆனால் பார்த்தாருன்னா பர்ஃபெக்டாக பார்க்கணும். அவர் பார்க்குறாங்கிற கேள்வியை திரும்ப திரும்ப பாபப்பில் கேட்டே இருப்போம். ஒரு இடத்துல எஸ் கொடுக்காமட்டா கூட மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஓடும். ஸோ பார்க்குறது அவர் விருப்பம், பார்த்தா ப்ராப்பராக பார்க்கணும். அப்படி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்முடைய ப்ராடக்ட் சார்ந்த விஷயங்கள் அதில் டிஸ்பிளேல ப்ரொமோஷனில் வீடியோவாகவும் இமேஜாகவும் உள்ளே ஓட ஆரம்பிக்கும். அதை பார்க்கலாமா அவர் இஷ்டம். இப்படி பார்த்ததுக்கப்புறம் அது முடிச்சதுமே ஒரு கேப்சா வரும். எதுக்காக அது கேப்சா வருது அப்படின்னா, அவர் தான் பார்த்தாரான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கேப்சாவை டைப் பண்ண சொல்கிறோம். ஸோ அந்த கேப்சாவை டைப் பண்ணி குயிக்காகவும் கரெக்டாகவும் டைப் பண்ணி சப்மிட் பண்ணார்னா ₹1 ₹2 காசு வரும். இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமாங்கிறது முழுக்க முழுக்க அவரின் விருப்பம் சார்ந்தது. இப்படி செஞ்சா ஒரு நாளைக்கு இது ₹1 ₹2 சம்டைம்ஸ் ₹3 வரும். இப்படி ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக அக்குமுலேஷன்ல ₹5 சம்பாதிக்கலாம். யாரு? ஒரு ஃப்ரீ மெம்பர். இதுக்கு யாரும் ஆள் சேர்த்தணுமா, இல்லை வந்து ஏதாவது பொருள் விற்கணுமா? ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரீயாக வந்தார், நம்ம சேனலில் என்ன நடக்குது பார்க்குறாரு, ஃபர்தராக நம்ம ஆப்பில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறாரு. இது செய்யும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கு ₹5 இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இப்படி ஏர்ன் பண்ண காசு அக்குமுலேஷன் அன்னைக்கு ₹50 வருதோ அவர் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கும் ஆள் சேர்க்கணும் அவசியம் இல்லை, பொருள் விற்கணும் அவசியம் இல்லை, பொருள் வாங்கவும் அவசியம் இல்லை. ஒன்ஸ் ₹50 வித்ட்ரா பண்ணிட்டார். இப்போ ஒரு முடிவு வரலாம், இது சிஸ்டம் நல்லா இருக்குது, தொடர்ந்து டிராவல் பண்ணலாம், அவரோட முடிவு. இதெல்லாம் போலப்பா தூக்கி போட்டு போகலாம், அவரோட முடிவு. இல்லை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவரோட முடிவு. என்னவா இருந்தாலும் சரி, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் வருது, அவர் டிசிஷன் எடுக்காரு. சரி ஓகே, சும்மாவே பாட்டுப்பா என்ன நடக்குன்னு பாட்டுப்போம் சொல்லிட்டு திரும்ப இதே ஓயமா கண்டினியூ பண்றாரு. யாரையும் சேர்க்கவும் இல்லை, எந்த பொருளையும் வாங்கவும் இல்லை. ஏன்னா கம்பெனி வந்து கம்பல்சரி எதை செய்ய சொல்ல பார்த்துட்டே இருக்காருன்னா டெய்லி ₹5 அவரோட வேலட்ல ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூ ஆட் ஆகிட்டு இருக்கும். பட் எடுக்க முடியாது, ஆனால் வேலட்ல உண்டியில் போகிற ஆட் ஆகிட்டு இருக்கும். என்னைக்காவது உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 நாள் பார்த்தாருன்னா அங்கே ஒரு ₹450 இருக்கும். ஒரு 1000 நாள் பார்த்தாருன்னா ₹4500 இருக்கும். ஸோ எத்தனை நாள் பார்க்குறோம் அத்தனை நாள் காசு அவருடைய ஆப்பில் ஆட் ஆகிட்டே இருக்கும், வேலெட்டில் வந்து வந்துட்டே இருக்கும். அப்படி ஆட் ஆன காசை எனக்கு எடுக்கலாம் முடிவு பண்ணுறாரு. இவ்வளோ காசு சேர்ந்துச்சு, ₹500 வந்துச்சு, ஒரு ₹1000 வந்துச்சு, எடுத்துக்கலாமா வித்ட்ரா பண்ணிக்கலாமா யோசிச்சாருன்னா கம்பெனி அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஐயா நீங்கள் வந்து ஆகும்போது ₹50 வித்ட்ரா பண்ணிட்டீங்க, அதுதான் உங்களுக்கு வந்து கம்பெனி அலோவ் பண்ணுற விஷயம். மேற்கொண்டு நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு பார்த்து சேர்த்து வச்சுக்கலாம். பட் வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஃபேஸ் கேர் பேக், அது நார்மலாக ₹480 எம்ஆர்பி. அதை வந்து நீங்கள் வந்து இந்த பொசிஷன்லேருந்து மாறி அடுத்த லெவல் போக விரும்புனீங்கன்னா அதை ₹300 கொடுத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு நியர்பை ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கன்னு சொல்லுவோம். ஸோ ₹480 பொருள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நியர்பை ஸ்டோரில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணார்னா ₹300 கொடுத்து ஒரு ஃபேஸ் கேர் பேக் வாங்குறாரு. அந்த ஃபேஸ் கேர் பேக் எதுக்கு யூஸ் ஆகும்? ஃபேஷியல் பர்பஸ்க்கு. ஒரு நபர் மோர் தென் 10 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு மெட்டீரியல் இருக்கும். ஸோ ஒரு ஃபேஷியலுக்கு என்ன சார்ஜ் ஆகும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு 10 டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பே பண்ணுற அந்த பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளோ? வெறும் ₹300 கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு. பட் இதை செஞ்சது மூலியமா கிடைக்கிற விஷயம் என்னன்னா, காம்ப்ளிமெண்டா அவ்வளவு நாள் ஓயமாந்து எத்தனை ரூபா பார்த்தாரோ அத்தனை ரூபா வித்ட்ரா போட்டுக்கலாம். அதோட முடியல, மேற்கொண்டு டெய்லி தொடர்ந்து பார்க்கலாமா? விருப்பம் தான் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ₹5 கிடைச்ச இன்கம்ங்கிறது ₹7 கிடைக்கும். ஸோ அந்த ₹7 இன்கம் டெய்லி ஏர்ன் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் அவர் வித்ட்ரா கொடுத்து
ஒவ்வொரு மாசம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுல ஆள் சேர்த்தன அவசியம் இல்ல, அடுத்தடுத்து புதுசு புதுசா பொருள் வாங்கணும் அவசியம் இல்ல, வாங்கின பொருளை மற்றவங்க விற்கணும் அவசியம் இல்ல, நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ண அவசியம் இல்ல, அந்த பொருளை வாங்கி கொண்டு எல்லா பக்கம் விற்கணும் அவசியம் இல்லை. ஏன் எத்தனை டைம் சொல்றேன்னா, இங்க நெட்வொர்க்னாலே ஒரு பேக்கேஜ் அறிமுகப்படுத்தணும் புது நபர்களை, அல்லது கம்பெனி பொருள் வாங்கி விற்கணும், ரெண்டுக்குள்ள இருந்தாலும் நெட்வொர்க். இங்க என்ன சொல்றோம், நீங்க மெம்பர் ஆகுங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னு அப்கிரேட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு பிடிச்சா கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு விருப்பம் தான் பாருங்க, இன்னைக்கு விருப்பம் விட்டுருங்க. ஸோ எத்தனை ரூபா பார்த்தீங்களா மந்த்லி வித்ட்ரா பண்ணிங்க சொல்லியிருக்கோம். இங்க எங்க நெட்வொர்க் வருது, எங்க எம்எல்எம் வருது, எங்க நம்ம ஆள் சேர்த்து கட்டாயப்படுத்திக்கோம். இவ்வளவு சேர்த்து சொல்லியிருக்கோமா, இத்தனை சேர்த்து சொல்லியிருக்கோமா, இத்தனை லெக் போகணும், ரைட்ல விட்டு பேர் மேட்ச் ஆகணும், 3 லெக் போகணும், 10 லெக் போகணும், 20 லெக் போகணும். இந்த விஷயத்துல பேசிக்கா எங்கேயுமே எம்எல்எம்கான எந்த ரூல்ஸையும் எம்எல்எம்கான எந்த செயலையும் நம்ம செய்ய சொல்ல. ஸோ ஒரு நபர் இண்டிவிஜுவலா ஜாயின் பண்ணி அதோட விருப்பப்பட்ட ஒரு ஃபேஸ் கேர் பேக் கொடுத்த காசுக்கு 10 டைம் ஃபேஷியல் பண்ணிக்கலாம். அதை தாண்டி அந்த செயலை செஞ்சதுக்கான கிடைச்ச காம்ப்ளிமெண்ட்லேயே அது வரைக்கும் பார்த்து அத்தனை காசு வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் 7 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணி மந்த்லி அந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்ணி ரீசார்ஜுக்கு அந்த காசை வச்சுக்கலாம். இது யாருக்கு தப்பு தெரியும், எங்க தப்பு இருக்குது இதுல? ஒரு நபர் தன்னோட ரீசார்ஜுக்காக, அதாவது தான் காசை போட்டு இன்னைக்கு யூடியூப்ல எத்தனையும் வளர்த்தி விட்டுருக்காங்க, தாங்காசை போட்டு கேபிள் டிவியில் பார்த்து எத்தனையோ சேனல் வளர்த்தி விட்டுருக்காங்க. இங்கே என்னன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுள் டைம் கிடைக்குதோ, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம ஆப்பில் உள்ள வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க, அதை அப்சர்வ் பண்ணுங்க, என்ன சிஸ்டமோ அதில் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு உண்டான வருமானம் கிடைக்கும். இதை மந்த்லி ஒன்ஸ் வித்ட்ரா பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கோம். இங்கே எங்கே எம்எல்எம் இருக்கு, எங்க ரெஃபரன்ஸ் இருக்கு, எங்க பொருள் சொல்லி கட்டாயப்படுத்திருக்கோம். ஸோ ஏதாவது இருக்கா? அப்போ எம்எல்எம் சொல்லி பல பேர் கூப்பாடு போறீங்களா, எம்எல்எம் எங்க இருக்கு? ஸோ இந்த இடத்துல எம்எல்எம் எங்கேயுமே கிடையாது. அதை தாண்டி அவர் இன்னும் எனக்கு இன்கம் வேணும்னு நினைச்சாருன்னா அவர் எந்த நபர் ரெஃபர் பண்ணாமே அவருக்கு தேவையான ஒரு பர்ச்சேஸ் பண்ணி ஒரே ஒரு முறை 1000 கேப்சூல் பர்ச்சேஸ் பண்ணி அதன் மூலியமா கொஞ்சம் கூடுதல் வருமானம் சம்பாதிக்க முடியும். அது கூட அவர் விருப்பப்பட்டாரா, அவர் எப்ப விருப்பறாரோ அதுலேயே வந்து ஒரு பேக் வாங்கினா 10 பேக் வாங்கினா 20 பேக் வாங்கினா 40 வாங்க சொல்லிட்டு நெட்வொர்க்ல அவர் இண்டிவிஜுவல் கன்சியூம் பண்றதுக்காக, ஃபேமிலி மெம்பர்ஸ் கன்சியூம் பண்றதுக்காக அந்த 1000 கேப்சூல் மூலியமா இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணி அவர் விருப்பப்பட்டா அங்க எங்கேயும் கட்டாயப்படுத்தல. அவர் தான் ரெக்வஸ்ட் கொடுக்கணும், அவர் கம்பெனியில் கால் வரும், டீட்டெயில்ஸ் கேட்போம், அவர் தான் கொடுத்தாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த ப்ராசஸ்க்கான ஒரு ஓப்பனிங் கொடுத்து அளவே கொடுப்போம். அப்படி ஒரு சிஸ்டம் இன்ட்ரி வச்சு ஒரு இடத்த செலக்ட் பண்றோம்னா நீங்க வேணா கேட்டு பாருங்க. ஒருத்தர் வந்து அப்கிரேட் சும்மா பண்ண முடியுமா, போனது காசு பண்ணி கொடுவாங்கன்னா அவ்வளவு ரூல்ஸ் இருக்கு. நீங்க பேசிக்கா பிசினஸ் எந்த ரூல்ஸ் இல்லை, ஆனா அப்கிரேடுன்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு செக் பாயிண்ட் இருக்கு. நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்கணும், ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கம்பெனிலேருந்து கால் வரும். எத்தனை நாள்? 2 நாளுக்குள்ள வந்த காலை அட்டன் பண்ணி யார் கொடுத்தாங்க அவங்க பேசணும். ஒருவேளை ஒய்ஃபுக்கு அப்கிரேட் கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் பேசினா செல்லாது, அவங்க வந்து அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க. ஒய்ஃப் பேச சொல்லுவாங்க, இல்லைங்க அவங்க வரமாட்டாங்க பேச மாட்டாங்கன்னா இல்லைங்க கேன்சல் பண்ண விட்டுருவாங்க. இல்லை அவங்க வெளியே இருக்காங்க அப்படின்னா வந்து கூட்டுவாங்க சொல்லுவாங்க. நேராக சொல்லுவாங்க ஆஃபீஸுக்கு, அங்கே வந்து இன்டர்வியூ வச்சு அவங்க தான் பார்க்குறாங்களா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் பார்க்குறாங்களா, இந்த செயல் அவங்க செய்ய சொல்லி செக் பண்ணி இதெல்லாம் நீ ஏற்கனவே இருந்தவங்க கேட்டு பாருங்க தெரியும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் செக் பாயிண்ட் வச்சு ஒரு இன்டர்வியூ வச்சு தான் அப்கிரேட் கொடுப்போம். வெளியே சும்மா யார் வேணா எடுத்துக்கலாம், வந்ததுமே போட்டுக்கலாம், அதெல்லாம் கிடையாது. வந்தா மட்டும் இப்போ சொல்ல நம்ம கிடையாதுங்க. நீங்க வர தயாரா இருந்தாலும் சரியான நபரா இருக்கணும். அதையும் மீறி நம்ம மக்களை ஏமாத்துறோம், அவங்க எடுத்து பணத்தை வாங்குவோம்னு நினைச்சோம்னா எதுக்காக வந்து ஒரு ஆள் ஒரே ஐடி சொல்றோம்? இங்க ஒரு ஆள் ஒரே ஐடி தான் நினைச்சா 10 ஐடி போட்டுக்கலாமே, 10 ஒரே ஆள் 10 அமௌண்ட் கொடுப்பார்ல, பெருசா பல்கா வாங்கிக்கலாம்ல. இது ஒரு சைடு. அதை தாண்டி ஏற்கனவே சேர்ந்த கிரவுண்ட் இருக்காங்களே, இன்கம் வாங்கிட்டு இருக்காங்களே, இன்னைக்கு மட்டும் சின்ன சிக்னல் கொடுத்து இருக்கிற கிரவுனே உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஐடி எவ்வளவு வேணா போட்டுக்கலாம்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆளுக்கு 5 ஐடி 10 ஐடி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஆர்வமா நிறைய பேர் இருக்காங்க, நம்பிக்கை நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் அவங்களுக்கு வாய்ப்பே தரல. நம்ம ரூல்ஸ் எது தெரியுமா? ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான். 2 ஐடி இருந்தா 2மே இருக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 2 ஐடி லாக் ஆயிரும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் வச்சுக்கிறோம்னா எங்க மக்களை ஏமாத்துறோம், மக்களோட பணத்தை வாங்க எங்க குறியா இருக்கும். ஸோ டைரக்டா ஒருத்தர் வந்து அப்கிரேட் கொடுத்தாலுமே அவர்கிட்ட வந்து அவ்வளவு ரூல்ஸ் போட்டு தான் வாங்குறோம். எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி வந்ததுக்கப்புறம் எல்லாமே தெளிவாகுது, கரெக்டாக தான் இருக்காரு, அவர் தான் பார்க்குறாரு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அப்ரூவே கொடுக்குறோம். அதை தாண்டி ஒரு நபருக்கு செகண்ட் ஐடிக்கு வாய்ப்பே இல்லைன்னா இங்கே ஒரு கிரவுன் தான் கிரவுன் ஆயிட்டு யாரையும் சேர்த்துல தனக்கு பிடிச்சது அவர் கிரவுன் ஆயிட்டார். தட் மீன்ஸ் அந்த 40 ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி 40 பேக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் 3 இயர்ஸ் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, அதை வச்சு சாப்பிட்றாரு, இதனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணிக்கிறாரு. இதன் மூலியமா ஒரு நபர் ரெஃபர் பண்ணாம, ஒரு ப்ராடக்ட் மேல் கொண்டு சேல்ஸ் பண்ணாம, ஒரு ப்ராடக்ட்டை மேல் கொண்டு புதுசாக பர்ச்சேஸ் பண்ணாம லைஃப் டைம் உட்காந்து எவ்ரிடே நம்முடைய சேனலில் கூடிய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி அதுக்கு உண்டான நேரத்தை கொடுத்து ஒர்க்கை மட்டும் பண்ணி ஒரு நாளைக்கு அவருக்கு உண்டான இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்னா இங்க எங்க எம்எல்எம் வருது, எங்க ரெஃபரல் வருது, எங்க பான்சி ஸ்கீம் வருது? கொஞ்சம் பேர் பான்சி ஸ்கீம் சொல்லிட்டு எங்கேயோ ஒரு பேரை பிடிச்சிக்கிட்டு அது சிஸ்டத்தை பிடிச்சிக்கிட்டு ஏதோ புதுசாக சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் திரும்ப சொல்றோம், இங்க ரெஃபரல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆப்ஷன். உங்களுக்கு விருப்பப்பட்டா, உங்களுக்கு இது நல்லா இருக்குதுன்னு நினைச்சா, நமக்கு தெரிஞ்சவனு கொடுத்தா அவங்களும் நல்லா இருப்பாங்க நீங்க நினைச்சீங்கன்னா கொடுக்கலாம். சோ இதை கொடுக்கலாம் வேண்டாமா நீங்க முடிவு பண்ணுங்க. யாருக்கு கொடுக்கலாம் நீங்க முடிவு பண்ணுங்க. எப்ப கொடுக்கலாம் நீங்க முடிவு பண்ணுங்க. எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க முடிவு பண்ணுங்க. கொடுக்கறதா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணுங்கன்னா இங்க எம்எல்எம் வருது. எம்எல்எம்ல ரெஃபர் பண்ணாம
பொருள் சேல்ஸ் பண்ணாம ₹1 சம்பாதிக்க முடியாது. இதுதான் MLM ஸ்கீம், பான்சி ஸ்கீம். இங்க ஒரு நபர் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேர்ல தன்னை மட்டுமே தயார்படுத்திக்கிட்டு தான் மட்டுமே ஒர்க் பண்ணி தான் மட்டும் இன்கம் வாங்க முடியும்னா இங்க MLMக்கான முகாந்திரம் எங்க இருக்கு? நீங்க கேட்கலாம், என்ன இருந்தாலும் நீ ரெஃபர் பண்ணலாங்க, அது ஆப்ஷனா கொடுத்தாலும் அது செய்யறாங்க தானே மக்கள். ஆமா, கொஞ்சம் பேர் செய்யறாங்க. அப்ப தப்பு தானே, அங்க MLM வருதானே அப்படின்னா ரெஃபர் பண்றது தப்புன்னா இன்னைக்கு நீங்க போய் கூகுள் பேல போங்க, ரெஃபர் ஃபண்ட் இருக்கா இல்லையா? பேடிஎம் போங்க, ரெஃபர் ஃபண்ட் இருக்கா இல்லையா? இன்னைக்கு பெரிய பெரிய துணி கடை, பெரிய பெரிய நகைக்கடையில் போங்க, அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்க வாங்குறது மட்டும் இல்லாம உங்க தெரிஞ்ச சொந்தக்கார அறிமுகப்படுத்துவீங்க சார், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், என்ன வாங்குறாங்களோ அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதுக்கு உண்டான நீங்க நகை எடுக்கும்போது காசு கழிச்சுக்கலாம்னா காசு தானே பாயிண்ட்டுங்கிற பேர்ல. இப்படி பல இடங்கள்ல நீங்க ஒரு செயலை செஞ்சது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்சதுன்னா மற்றவங்க சொல்லுங்க, அதன் மூலியமா எங்களுக்கு வியாபாரம் நடக்கும், உங்களுக்கு ஒரு இன்கம் தரணும்னு சொல்ற செயல் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ரெஃபர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா பக்கம் இருக்குது அப்படின்னா அது நியாயம் என்றால், அது சரி என்றால் நான் பண்றது கரெக்ட் தானே? இல்லைங்க நான் தப்பு பண்றேன், யாரை இங்க ஏமாத்துறேன்? யாராவது வம்பு பண்ணி வம்பு கட்டாம ஐடி கொடுக்கல, ஐடி கேன்சல் ஆகின்னு சொன்னா நீங்க எனக்கு கேள்வி கேளுங்க. இதை பண்ணாதான் உனக்கு காசு வரும், இல்லை உனக்கு காசே வராதுன்னு சொன்னா நீ எனக்கு கேள்வி கேளுங்க. ஸோ இங்க ரெஃபர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன், அதை கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எங்க நீங்க MLM பான்சி ஸ்கீம் சொல்லி கூவிட்டு இருக்கிறீங்க? ஸோ திரும்ப திரும்ப சொல்றேன், எத்தனையோ MLM கம்பெனி இருக்குது, ஆனா அது சிஸ்டத்துல அந்த லிஸ்ட்ல நான் இல்லை. என்னுடைய கம்பெனி முழுக்க முழுக்க ஒரு தனி நபர் சம்பாதிக்க நினைச்சாருன்னா அவர் தனியாகவும் சம்பாதிக்கலாம், ஒரு அணியாகவும் சம்பாதிக்கலாம். வாய்ப்பை நான் கொடுத்துட்டேன், எப்படி பயன்படுத்தலாம், எங்க பயன்படுத்தலாம், எதை பயன்படுத்தலாம் முழுக்க முழுக்க அவர் உரிமை என்றால் இங்க MLM எங்க வந்தது? ஸோ அத்தனை அறிவுசாலிகளுக்கும் திரும்ப திரும்ப கேட்கிறேன், நீங்க ஏதோ ஒன்ன பார்த்துட்டு இதுவும் அதுதான் சொல்லாதீங்க. திரும்ப சொல்றேன், ஒரு மாதிரியானவை எல்லாம் ஒரு மாதிரியானவை இல்லை, ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொரு மாதிரியானவை. ஸோ எங்களுடைய மைவித்திரி கம்பெனி முற்றிலும் வேறு மாதிரியானது, முன்மாதிரியானது. சரியா புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, இல்லைன்னா அமைதியாக இருங்க. நன்றி, வணக்கம்.